இன்னைக்கு இருக்கிற லேடிஸ்க்கு இருக்கிற மோஸ்ட் காமன் ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு பார்த்தா PCOD. அது எல்லா ஏஜ் குரூப்லேயும் வருது. அதை பற்றின டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். I am Dr.M.Abinaya. எஸ்பெஷலி PCODயில் டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எனி டாக்டர் சொல்லுவாங்க. எல்லா பேஷண்ட்டுக்குமே தெரியும் டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணால் PCOD சரியாயிடும். பட் வாட் இஸ் டயட்? டயட்னா என்ன? நீங்கள் எப்படி இருக்கணும்? என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது டயட்டில்? எல்லாராலையும் டயட் பண்ண முடியுமா? இந்த மாதிரி நிறைய queries வருது. ஸோ இந்த வீடியோவில் இன்டெப்த் நம்ம டயட் அதை எப்படி ஈஸியாக பண்ணலாம், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன் டயட்டிங் அப்படின்னா டைமுக்கு சாப்பிட கற்றுக்கணும். அது எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் கோயிங், காலேஜ் கோயிங், ஒர்க்கிங் விமன், இல்லை மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தைக்காக ட்ரை பண்ணுறோம், இல்லை ஃபேமிலி கம்ப்ளீட்டட், யாராக இருந்தாலும் சரி, ஹாலிடே, ஒர்க்கிங் டே, வெக்கேஷன், ஊருக்கு போயிருக்கோம், ஏதாவது எந்த ஒரு ரீசனாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்கிற டயட் அட்வைஸ் கொஞ்சம் சின்சியராக நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அட்வைஸ்னு பார்த்தா டயட் டைமுக்கு சாப்பிட சொல்லுவோம். டைம்னா என்ன? பிரேக்ஃபாஸ்ட்னா வாட் எவர் இட் மே பி, வெதர் இட் இஸ் அ ஹாலிடே ஆர் அ ஒர்க்கிங் டே, 8 to 8:30 breakfast, 1 to 1:30 lunch, 7 to 7:30 dinner. அந்த மாதிரி ஸ்டிக் ஆன் டு த டைமிங். நம்பர் 2, ஹெல்த்தி டயட், அதாவது வீட்டில் சமைச்சதா சாப்பிடுங்க, அதுவும் டைமுக்கு சாப்பிட கற்றுக்கோங்க, ஜங்க் அவாய்ட் பண்ணுங்க. இதுதான் ஸ்டெப் 2 இன் டயட். இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபாலோ பண்ணி கரெக்டாக இருக்கிறதுக்கே உங்களுக்கு 2 weeks ஆகும். 2 weeks டைம் ஃபாலோ பண்ணணும். 2 weeks வந்துட்டு ஹெல்த்தியாக சாப்பிடணும். அடுத்த 2 weeks ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஜங்க் அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 weeksல கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ணிட்டு ப்ரோட்டீன்ஸ் அதிகப்படுத்தணும். அப்படின்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பொங்கல், உப்மா, ரைஸ் அந்த மாதிரி சாப்பிடாம திணை, சமை, குதிரைவாளின்னு மில்லட்ஸ் எடுத்துக்க ஆரம்பிக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் ரைஸ். அதுலேயே இட்லி, தோசை பண்ணி சாப்பிடலாம் இன்ஸ்டெட் ஆஃப் டிஃபன். இல்லைன்னா கிரில்டு வெஜிடபிள்ஸ், கிரில்டு நான்வெஜ்ஜில் ஃபிஷ்ஷு, எக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மீலாகவே, அதாவது ஃபுல்லாக ஒரு கிரில்டு சிக்கனை ஒரு மீலாக எடுக்கணும். சிக்கனோடு சேர்ந்து ரைஸ் சாப்பிடக்கூடாது, ஃபிஷ்ஷோடு சேர்ந்து ரைஸ் சாப்பிடக்கூடாது, சப்பாத்தி சாப்பிடக்கூடாது. யூ ஹாவ் டு மேக் இட் அஸ் அ ஃபுல் ப்ரோட்டீன் டயட். கிரில்டு பன்னீர் எடுத்துக்கலாம், கிரில்டு மஷ்ரூம் எடுத்துக்கலாம். இதுதான் அடுத்த ஸ்டெப் இன் டயட். அதாவது ஹெல்த்தியாக சாப்பிடுவீங்க, கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டு ப்ரோட்டீன்ஸ் அதிகப்படுத்துவீங்க. இது எல்லாத்துக்கும் அப்புறம் லாஸ்ட்டாக பண்ணுற ஒரு முக்கியமான ஸ்டெப் தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எடுத்த உடனே பண்ணக்கூடாது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 12 hours 8 AM to 8 PM நீங்கள் என்ன வேணால் சாப்பிடலாம். 8 PM to 8 AM நான் ஒன்றுமே சாப்பிடக்கூடாது. 12 hours ஃபாஸ்டிங், 12 hours ஈட்டிங் விண்டோ. இதுதான் ஸ்டெப் 1. அது நீங்கள் ஒரு 2 to 3 weeks ஃபாலோ பண்ணிவிட்டு ஓரளவு செட்டில் ஆனதுக்கப்புறம் அப்புறம் 10 hours ஈட்டிங் விண்டோ, மற்ற நேரம்லாம் ஃபாஸ்டிங். அப்புறம் 8 hours ஈட்டிங் விண்டோ, மற்ற நேரம்லாம் ஃபாஸ்டிங். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். 8 hours ஈட்டிங் விண்டோ, 16 hours ஃபாஸ்டிங் ஸ்டேஜுக்கு போகிறப்போ உங்களோட பாடி வெயிட் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் ஆகும், குறையும். உங்களோட irregular periods எல்லாம் சரியாகும், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறையும், இன்ச் லாஸஸ்லாம் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் ட்ரீட்மெண்ட். பட் அது நீங்கள் லாஸ்ட்டாக தான் பண்ணணும், எடுத்த உடனே பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி PCOD ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், queries, டயட்டில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கேளுங்க. ஐ வில் டெஃபினெட்லி ஆன்சர் யுவர் queries. தேங்க்யூ.